வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி பார்க்கலாங்க. பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா இதை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணலாங்க. 100% ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் இன்றைக்கி கொள்ளில் தாங்க ரெசிபி செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது, நார் சத்து மிகுந்ததுங்க. டெய்லி பார்த்திங்கன்னா நம்ம இதை ஒரு வேளை எடுத்துக்கல கண்டிப்பாக வெயிட் லாஸ் கொடுக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொள்ளில் நம்ம பணியாரம் செய்ய போகிறோம். தோசையும் கூட செஞ்சுக்கலாங்க. ஸோ இந்த ரெசிப்பியை நாம் இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இன்றைக்கி நம்ம இந்த கொள்ளை வச்சு பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக பார்த்திங்கன்னா பாருங்கள், ஒரு அரை கப் அளவுக்கு கொள்ளி எடுத்துகிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கணுங்க. நல்லா ஊறினா தான் அரைபடும் உங்களுக்கு. பாருங்கள், ஊற வச்சுட்டு இதை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு 2 டைம் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். திக்காகவும் இருக்கணுங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு பாருங்கள், இருக்கட்டும். இதை ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணி இந்த அளவுக்கு மாவு நம்மளுக்கு திக்காக இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் ஓகேவாக இருக்கும். இதை இப்படியே கூட நீங்கள் தோசை செஞ்சுட்டு நாம் இதுக்கு ஏதாவது சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிட்ற வகையில் பார்த்திங்கன்னா நாம் இந்த மாதிரி ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக சாப் பண்ணி எடுத்துகிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப நீங்கள் பச்சை மிளகாய் வேண்டாம் அப்படின்னா மிளகாத்தூள் கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை, ஒரு கொத்த அளவுக்கு கருகாப்பிலை இலை எல்லாம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்துக்கலாங்க. கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட கொள்ளை எடுத்துக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு எடுத்துட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளம் வராது. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தண்ணியெல்லாம் ஆட் பண்ண வேண்டாம். இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மாவு திக்காக இருக்கணும். கொள்ளு மட்டும்தான் எடுத்துருக்கோம் நம்ம. பாருங்கள், நம்மளுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம பணியாரமாக சுட்டு எடுத்துக்கலாம். அதுக்காக பாருங்கள், நான் பணியாரக்கல் வச்சுருக்கேன். நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம ஆயில் போட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு ஆயில் போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். நம்ம சின்னதாக, அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப குழி வலியை ஊற்றிட வேண்டாம். ஒரு பாருங்கள், ஒரு 3/4 குழி அளவுக்கு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள், எல்லா மாவும் எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக நம்ம ஊற்றியாச்சுங்க. மேலேயும் கொஞ்சம் லைட்டாக நம்ம ஆயில் போட்டு விட்டுக்கலாங்க. கொஞ்சம் ஆயில் போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகள்லாம் சாப்பிடையில கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்தால் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கொஞ்சம் ஆயில் போட்டு விட்டுட்டு ஒரு தடவை 2 தடவை பார்த்திங்கன்னா நல்லா திருப்பி போட்டுக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு ப்ரௌன் கலராக வருது பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக இந்த கொள்ளில் நம்ம பணியாரம் செய்யல மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணுங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா கருகி போயிடும், பட் வேகாது உங்களுக்கு. பாருங்கள், நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டா கருகாமல் நல்லா வெந்தும் எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா திருப்பி போட்டுக்கலாம். நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொள்ளு நல்லா மணத்தையும் கொடுக்கும். பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, கமகமன் வாசனையோட. இதே மாதிரி நம்ம இன்னொரு பேட்ச் எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டிங்கன்னா போதும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் தோசையாக கூட ஆயில் ரொம்ப ரொம்ப கம்மியாக எடுத்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம், ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு தடவை 2 தடவை நல்லா திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த கொள்ளு பணியாரம் ரெடி பண்ணியாச்சுங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். சும்மா சாப்பிட்றதுக்குமே பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சட்னியோட கொடுக்கல கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி கொள்ளை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்பார்க் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாங்க நாம் இன்னொரு புது ரெசிபியோட. அது வரைக்கும் நன்றி. பாய்.